இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரொஃபஸர்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு டாக்டர்னா இப்படி தான் இருக்கணும். நம்ம தம்பி ஒருத்தர் டாக்டர் தம்பி டாக்டர் டானுன்னு சொல்லி போட்டுட்ருக்காரு. டாக்டர்னா இப்படி தான் இருக்கணும். இதெல்லாம் உண்மையிலே எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பிரேக் பண்ணணும்னு நிஜமாக நினைக்கிறோம். ஏன் அப்படி இருக்கணும்ல? ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோன்னா அது அவங்களோட ப்ரொஃபஷன். அதை தாண்டி நம்ம வந்து நம்மளோட இயல்பு கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறது ஒரு மனிதனோட இயல்பு. அண்ட் மோரோவர் எங்களை மாதிரி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிற சமூகம் வந்து வேறு மாதிரி இருக்கும்போது அப்ரோச்சே பண்ண மாட்டுறாங்க, பேசவே மாட்டுறாங்க. ரொம்ப நாங்கள் ப்ரொஃபஸர் மாதிரி அப்படி நீட்டாக உட்காந்து அப்படி பண்ணும்போது பீப்புள் ஹெசிடேட் டு டாக் இல்லையா? அது எங்களுக்கு டஃப்பாக இருக்குல்ல. அப்போது நாங்கள் வந்து வி வாண்ட் டு பி எமோஷ்னலி இன்டெலிஜென்ஸுங்கிறதுனால தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமோ என்னமோ. இன்னொரு விஷயம், நம்ம அழகாக வந்து செந்தில் அவர்கள் வந்து சொல்லுவாங்க, நடிகர் அந்த ஒரு படத்தில் வந்து பூவை புஷ்பம் என்றும் சொல்லலாம், புஷ்பம் என்றும் சொல்லலாம் அப்படின்னு. அது மாதிரி வந்து இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ஒரு டாக்டர்னா இப்படி இருக்கக்கூடாது, ஒரு ப்ரொஃபஸர்னா இப்படி இருக்கக்கூடாது, லூஸ் மாதிரி பேசிட்டு அலையக்கூடாது அப்படின்னா இதை நாங்கள் மாற்றி சொல்லட்டுமா? ஒரு ப்ரொஃபஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, இல்லைனா வந்து ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு முகபாவனையோடு இருக்காங்க, நல்ல வந்து ஒரு ஜாலியான ஒரு விஷயமா பேச மாட்டுறாங்க அப்படின்னா எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணி உங்ககிட்ட சந்தேகங்கள் கேட்பாங்க? கரெக்டு தானே? ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க? கிளாஸ் ரூமில் உட்காந்து நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு ஸ்டார்ட் த மியூசிக் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு அது யார் பெற்ற பிள்ளையோ கத்திட்டு போதுரா பாவண்டா, அதை ஏன்டா தொந்தரவு பண்ணுறீங்க, நடுவில் டிஸ்டர்ப் பண்ணால் கூட பார்க்குற பசங்க 2-3 பேர் என்ன பண்ணுவானுங்க, யார் பெற்ற பிள்ளையோ பாவம் ஒரு மணி நேரம் கத்துறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அது பாட்டு கத்திட்டு போட்டுண்டா, விடுங்கடா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதான் நடக்கும். கொஞ்சம் வந்து எவ்ரி ஹியூமன் பீயிங் வந்து கொஞ்சம் வந்து அப்ரோச்சபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உண்மையிலே எந்த களத்து மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால் செய்ய முடியும் இல்லையா? அதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு தோணுது. இல்லைன்னா நம்மளுடைய அரசியல்வாதிகளே கூட நிறைய பேர் வந்து ரொம்ப ரிஜிட்டாக ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே எப்போ பார்த்தாலும் அப்படியே இருக்க முடியாது. பீப்புள் ஓரியன்டாக இருந்தால் தான், பீப்புள் கூட பேசினாதான் பீப்புளுக்கு என்ன வேணும் அந்த களத்தை சேர்ந்தவர். ஏன்னா இந்தியா இஸ் அ டைவர்ஸ் கண்ட்ரி தான். டிவர்சிட்டிங்கிறது நிறைய இருக்குது இந்தியாவில். வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்மளுடைய கண்ட்ரியோட மந்திரமே. அப்போது இங்கே ஒவ்வொரு களத்துக்குமான தேவையே வேறு வேறு. இப்போ நாங்குநேரி தாலுக்கான்னு எடுத்தாலே ஒவ்வொரு ஊருக்குமே, இப்போ என்னோட நாங்குநேரி தாலுக்காங்கிறது நான் சொல்லணும்னா, நாங்குநேரி தாலுக்காவில் ஒவ்வொரு ஊருக்குமே வந்து வேறு வேறு ஒரு தேவை வந்து இருக்கும். அதுலேயே வந்து ரொம்ப முற்போக்காக சிந்திக்கிற மக்கள் இருக்கிற ஊர் இருக்குது. அது மாதிரி நம்மளுடைய களங்களை அடிப்படையாக வச்சு யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபஷன் பீப்புள்ஸ் கொஞ்சம் இறங்கி இப்படி தான் பிஹேவ் பண்ணுங்கிறது வந்து என்னோட ஆட்டிடியூடாக இருக்குது. உண்மையிலே அந்த டாக்டர் தம்பி டான் அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனாவது நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், டாக்டர் இந்த அளவுக்கு இறங்கி சில விஷயங்கள் மீடியாவில் பண்ணுறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ரொம்ப நன்றி. ஒரு பியர் குரூப் இருக்காங்கய்யா நம்மள மாதிரியே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. தேங்க்யூ அண்ட் வாழ்த்துக்கள்.